ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 31st டேயோட சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி 30 டே சென்டென்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் தமிழில் சென்டென்ஸ் போடும்போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பாருங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்கள். டெய்லி செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஹாவ், ஹேஸ், ஹேட் வச்சு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதில் நம்ம ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வரும், ஐ, வி, யூ, தேய்க்கு ஹாவ் வரும். அதே தான் இங்கே. பட் ஹாவ் டு, ஹேஸ் டு பார்க்குறோம். இதோட ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அப்படின்னா மீனிங் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணணும், இது பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் டு, ஹேஸ் டு சொல்கிறோம். ஹேட் டு எப்படி சொல்கிறோன்னா, இந்த விஷயம் இருந்தனால நான் அது பண்ணினேன் அப்படிங்கிறது. நீங்கள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இன்றைக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நைட்டு டின்னருக்கு முன்னாடி என்னோடய ஹோம்ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். ஹாவ் டுனா நான் இதை பண்ணணும், டின்னருக்கு முன்னாடி நான் ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் தினமும் காலையில் வேலைக்காக சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். வேலைக்கு போகிறதுக்காக கண்டிப்பாக சீக்கிரமாக எழும்பணும், பண்ணணும் அந்த மாதிரி. இப்போது இது ஷீ வந்திருக்கு. ஷீ வந்தால் என்ன வரும்? ஹேஸ் வரும். ஸோ என்ன பண்ணணும்? ஷீ ஹேஸ் டு வேக் அப் ஏர்லி ஃபார் ஒர்க் எவ்ரி மார்னிங். ஓகே, ஷீ ஹேஸ் டு வேக் அப் ஏர்லி ஃபார் ஒர்க் எவ்ரி மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரூமை க்ளீன் பண்ணணும். இதை எப்படி சொல்லலாம்? க்ளீன் பண்ணணும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி. அப்போ வெளியே போகிறதுக்கு என்ன சொல்லலாம்? கோயிங் அவுட். இங்கே அவர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா தேனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஹாவ் டு ரூமை க்ளீன் பண்ணதுக்கு என்னது? க்ளீன் தேர் ரூம் தான். அப்போது சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? தே ஹாவ் டு க்ளீன் தேர் ரூம் பிஃபோர் கோயிங் அவுட். They have to clean their room before going out. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி மதியானம் நம்ம க்ராசரிஸ்லாம் வாங்கணும், மளிகை சாமான்கள்லாம் வாங்கணும். அது எப்படி சொல்லணும்? எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, we have to buy groceries this afternoon. We have to buy groceries this afternoon. this ஏன் சொல்கிறோன்னா, இன்றைக்கி மதியானம் நம்ம வாங்கணும் அப்படி சொல்கிறனால this afternoon. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீ படிக்கணும். அது எப்படி சொல்லலாம்னா, யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த அப்கமிங் எக்ஸாம். யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த அப்கமிங் எக்ஸாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் காலை உணவுக்கு பிறகு மருந்தை உட்கொள்ள வேண்டும். அதாவது காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மருந்தை அவங்க எடுத்துக்கிடணும் அப்படின்னா டாக்டர் இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா, he has to take his medicine after breakfast. He has to take his medicine after breakfast. ஓகே, நெக்ஸ்ட்டு, சாராவும் ஜானும் பின்னர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்புறமா ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் அப்புறமா கலந்துக்கிடணும், அவங்க அட்டன் பண்ணணும். அது எப்படி சொல்கிறான்னா, சாரா அண்ட் ஜான் have to attend a meeting later. Sarah and John have to attend a meeting later. Okay. குழந்தைங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும். அது எப்படி சொல்லலாம்? The kids have to brush their teeth before bed. The kids have to brush their teeth before bed. ஓகே, இப்போ உங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்க, நம்ம அட்டன் பண்ணலை, நான் திரும்ப எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு கால் மை மாம் பேக். பேக் ஏன் சொல்கிறோம்னா, திரும்ப நான் கூப்பிடணும். அவங்க பண்ணப்போ நான் அட்டன் பண்ணல, ஸோ ரெண்டாவது நான் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டு கால் மை மாம் பேக். ஓகே, அவர்கள் காலை 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க வேண்டும். அதாவது காலை 8 மணிக்கு பஸ் வரும், அந்த பஸ்ஸு பிடிக்கணும். அது எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் டு கேட்ச் த பஸ் அட் 8 AM. தே ஹாவ் டு கேட்ச் த பஸ் அட் 8 AM. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த மாத எண்டுக்குள்ளே பில்லை நம்ம பே பண்ணணும். அது எப்படி சொல்லலாம்? we have to pay the bill by the end of the month. we have to pay the bill by the end of the month. நெக்ஸ்ட்டு,
பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடணும். ஸோ யூ ஹாவ் டு வியர் அ ஹெல்மெட் ஒயில் பைக்கிங். யூ ஹாவ் டு வியர் அ ஹெல்மெட் ஒயில் பைக்கிங். ஓகே, நெக்ஸ்ட்டு அவன் இந்த ப்ராஜெக்டை வரக்கூடிய ஃப்ரைடேக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை அவன் முடிக்கணும். அதை எப்படி சொல்லலாம்? He has to finish his project by Friday. He has to finish his project by Friday. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்டாரண்ட் வந்து 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? The restaurant has to close at 10 p.m. The restaurant has to close at 10 p.m. இங்கே ஹேஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா அது இட்டு வரனால, இட்டுக்கு ஹேஸ் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து அவங்களோட அப்ளிகேஷனை இன்றைக்கி சப்மிட் பண்ணணும். அவர்கள் இன்று தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேட் டு வச்சு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அவள் நேற்று டாக்டரை பார்க்க வேண்டி இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? She had to go to the doctor yesterday. She had to go to the doctor yesterday. நெக்ஸ்ட் வந்து வெதர் வந்து பேடாக இருந்தனால நாங்கள் எங்களோட பிளானை வந்து கேன்சல் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்படி நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை ஒருத்தங்கள்ட்ட சொல்லுவோம்ல, வெதர் நேற்றுக்கு பேடாக இருந்தனால நாங்கள் எங்கள் பிளானை கேன்சல் பண்ண வேண்டி இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு we had to cancel our plans due to bad weather. We had to cancel our plans due to bad weather. நெக்ஸ்ட்டு சாரா வந்து அவளோட ரிப்போர்ட்டை நேற்றுக்கு மத்தியானமே முடிக்க வேண்டி இருந்துச்சு. She had to finish her report by noon. லைனில் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அது எப்படி சொல்லலாம்? I had to wait in line for an hour. I had to wait in line for an hour. நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சி போயிடனால நான் வேறு ஒரு ஃபோன் வாங்க வேண்டி இருந்துச்சு, ஒரு புது ஃபோன் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடைந்து போயிட்டு அப்படிங்கிறதுக்கு broken. இதில் வந்து ரெண்டுமே முடிஞ்ச விஷயந்தான். ஸோ ரெண்டுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து had to வச்சு யூஸ் பண்ணணும், இன்னொன்று ஒரு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சென்டென்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.